ஹே வெல்கம் யூ ஆல். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் போலவே 10th மார்க் பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லைக் எப்படி போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டும். ஸோ இதுக்கு சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பேயே உங்களுக்கு 19,000, அதாவது 20,000 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி இருக்குது. அது கூட ப்ளஸ் அலவன்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அரௌண்ட் உங்களுக்கு சேலரி மட்டுமே 22,000 கிட்டே இருக்கும். ஸோ வேகன்சிஸ் வந்து 156 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் யூஆர் கேட்டகரிக்கு 65, ஓபிசி கேட்டகரிக்கு 42, எஸ்சி கேட்டகரிக்கு 23, எஸ்டிக்கு 11 கொடுத்துருக்காங்க, இடபிள்யூஎஸ்க்கு 15 கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 15 வேகன்சிஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. லைக் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதற்குண்டான ஏஜ் லிமிட் என்ன, ஸோ அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ்லாம் எப்படி அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள. ஒரு அருமையான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது எல்லாருக்குமே இந்த ஒரு ஜாப் சூட்டபிள் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், எம்ப்ளாயிஸாக இருக்கலாம், அன்எம்ப்ளாய்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் ஸோ இந்த ஒரு ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். டெய்லி 2 to 3 ஹவர்ஸ் மட்டும் இதில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னாலே பெர் மந்த் சேலரி 30,000 வரைக்கும் குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து எடுக்க முடியும். இதற்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை. ஸோ அதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்கள் கையில் ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாலே போதும். மெயினாக பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு ஜாப்பில் உங்களுக்கு ஒர்க் பண்ண விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க. லைக் இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு கீழே வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் கார்டைட் ஃபேக்ட்ரியிலேருந்து கொடுத்துருக்காங்க. நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் கார்டைட் ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1 year பீரியட் கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ 1 year மட்டும்தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கான்ட்ராக்ட் பேஸ்டு செலெக்ஷன் தான். ஸோ இதில் பேசிக் பே உங்களுக்கு 20,000 சேலரி ப்ளஸ் அது கூட அலவன்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓவராலாக 156 வேகன்சிஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்னு பார்த்தோம்னா மினிமம் 18 கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் 35 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லைக் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ மிலிட்ரி சர்வீஸ் பீரியட் ஆஃப் மிலிட்ரி சர்வீஸ் ப்ளஸ் அது கூட 3 years ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுக்குறாங்க. லைக் இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் பேஸில் தான் இருக்கும். அது கூட என்இஎஸ்சி இல்லைனா என்டிசி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ என்இஎஸ்சி இல்லைனா என்டிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா போதும். ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ்மே மோட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே செக் பண்ணிங்கன்னா தெரியும். மார்க் பேஸில் மார்க் வச்சு மெரிட் பேஸில் தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் அது கூட இன்னும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும், ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ஒரு சில ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இதற்குண்டான அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து கிடையாது. இதோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஆஃப்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த அட்ரஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றதற்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸுமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த ஜென்ரல் மேனேஜர் கார்டைட் ஃபேக்ட்ரி அருவக்காடு த நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது என்ன போஸ்டிங்னு பார்த்தோம்னா கோர் டெக்னிக்கல் ஏரியா ஆஃப் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த போஸ்டிங்க்கு தான் இப்போ வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தளவு ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சில கண்டிஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் அப்ளை பண்ணுறதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோ மஸ்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.